Hello friends, welcome to my channel. Forever You Season 2 Episode 12. Episode 12 போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு எடிட்டிங் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது எடிட்டிங் அப்படின்னா பாட்டு போட்டு எடிட் பண்ணி போடுறது, ஜஸ்ட் வாய்ஸ் ஓவர் இல்லாமல். அது ஏன் பண்ணேன் அப்படின்னா என்னோட சேனல் ப்ராப்ளம் உங்களுக்கே தெரியும். நான் எப்படி வாய்ஸ் ஓவர் பண்ணாலும் எனக்கு ஸ்ட்ரைக் கொடுத்துட்டே இருக்காங்க. ஆல்ரெடி இந்த சேனலில் ஒரு வார்னிங்கும் ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. அப்புறம் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அதுலேயும் ஒரு வார்னிங்கும் ஒரு ஸ்ட்ரைக் இருக்குது. April 26 வரைக்குமே எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. அது சால்வ் ஆகிற மாதிரி தெரியல. அதுக்கப்புறம் தான் நான் கண்டினியூவாக வீடியோஸே ரிவ்யூ பண்ண முடியும். ரெண்டு சேனல்லையுமே ப்ராப்ளம், அதனால என்னால் சரியாகவே ரிவ்யூ பண்ண முடியல. நான் இந்த ஒரு சீரீஸை எப்படியாவது ஸ்ட்ரைக் இல்லாமல் ஃபினிஷ் பண்ணும் அப்படின்னு நினச்சி பண்ணிட்டு இருக்கேன். தாய்வானி சீரீஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஆனால் என்னால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன். வாய்ஸ் ஓவர் எல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், அப்லோட் பண்ண முடியல. ஏன்னா ப்ராப்ளம் வந்துடுமோன்னு பயமாக இருக்குது. ஸோ அதனால் எடிட்டிங்க்குனே ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். சும்மா சாங்ஸ்லாம் போட்டு எடிட் பண்ணுவோம்ல, எனக்கு அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். பிஎல்க்கு அந்த மாதிரி எடிட் பண்ணுறது. இப்போல்லாம் இன்ஸ்டாவில் போகிறதுக்கே டைம் இல்லாமலாம் போடாமல் இல்லை. ஆக்சுவலி நான் ஏன் போடலன்னா, நான் பார்க்குற சீரீஸ் எல்லாத்துக்குமே நான் எடிட் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஒரு சீரீஸ் பார்த்துட்டா எனக்கு வாய்ஸ் ஓவர் பண்ணாமல் சும்மா இது இருந்தால் பிடிக்காது எனக்கு. அதனாலே வாய்ஸ் ஓவர் பண்ணி அதை போட்டுடணும், அப்போ தான் நிம்மதியாக இருக்கும். நான் 2-3 சீரீஸ் போடலான்னு சொல்லி யோசிச்சு வச்சேன். ஆனால் நிறைய புது சேனல்ஸில் அதில் போடுறாங்க. சரி, என்ன இருந்தாலும் நம்மளால போட முடியல, புது சேனலுக்காவது வாய்ப்புகள் கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் நான் விட்டுட்டேன். சரி, எல்லாரும் போடட்டும்னு. அதுக்காக பிஎல் ஃபுல்லாலாம் விட்டுட்டெல்லாம் என்னால் இருக்க முடியாது, எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். அதனால கண்டிப்பாக நான் பிஎல் ரிவ்யூ பண்ணுவேன். பட் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. April 26 வரைக்கும் ரெண்டு சேனல்லையுமே எனக்கு ஸ்ட்ரைக் முடிஞ்சிச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோ போடுறேன். நான் பழைய அந்த ட்ராமா வித் ரை 2.0 இருந்த வீடியோஸ் எல்லாமே டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருக்கேன். அதையும் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடலான்னு. அதில் டாக்டர்ஸ் மைண்ட் பாதியில் நின்றுச்சு. அது பேலன்ஸ் எல்லா எபிசோடுமே என்கிட்ட இருக்கு. அதே மாதிரி அதில் இன்னொரு சீரீஸ் போட்டேன், மீ அண்ட் ஹூ. அந்த சீரீஸ் எல்லா எபிசோடுமே வச்சிருக்கேன். எல்லாமே என்கிட்ட இருக்கு. அதை போடணும், ஆனால் இப்போ போட முடியாது, ஏன்னா ஸ்ட்ரைக் இருக்கனால. அதனால ஏப்ரல் எண்டில் தான் எனக்கு முடியும். முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் அது 1 by 1 எடிட் பண்ணி அப்படியே போட்டு விட்டுறேன். இப்போ ஆன்கோயிங் மட்டும் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸை மட்டும்தான் இப்போதைக்கு என்னால் ஃபினிஷ் பண்ண முடியும் இந்த சேனலில். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தாய்வானி சீரீஸ் 2 எபிசோடு பார்த்துட்டேன், வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு அதையும் நான் கன்டினியூ பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது சீரீஸ் இதுக்கப்புறம் வந்ததுன்னா கண்டிப்பாக போடுவேன். ஏன்னா போடாமல் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம்லாம் பிஎலை விட்டுருணும்னு எனக்கே பயம் வந்துடுச்சு. இப்படியே பிஎலை விட்டு நான் ஸ்ட்ரைட்டுக்கே போயிடணும்னு மாதிரி தோணுது. ஸ்ட்ரைட்லாம் நான் பண்ணாலும் ஆசைப்பட்டெல்லாம் பண்ணலை, டைம் பாஸ்க்கு மட்டும்தான் ஸ்ட்ரைட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பிஎல் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். பிஎல் இல்லாமலாம் இருக்க முடியாது. இப்போவே நான் பிஎலை விட்டுருவணுங்கிற பயம். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்கிறேன், ஐயோ நான் பிஎல் பார்க்காமே விட்டு அப்படியே மறந்துடுவணும் அப்படின்னு தோணுது. அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன். கண்டிப்பாக பிஎல் பண்ணி ஆகணும். இதுக்காகவாது ஸ்ட்ரைக்கு கொடுத்தாலும் பரவாயில்ல. என்னோட 2 சேனல் ஸ்ட்ரைக் முடியட்டும். கண்டினியூவாக உங்களுக்கு நான் பிஎல் சீரீஸ் ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கேன். யார் போட்டாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் போட்டே இருக்கேன். பார்க்குறவங்க பாருங்க, அவ்வளோதான். பார்க்காதவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் யார் போடுறாங்களோ அவங்க வாய்ஸில் போய் பார்த்துக்கோங்கப்பா. அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா பிஎல் சீரீஸ் ரிவ்யூ பண்ணுற எல்லாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ எல்லாருமே என் ஃப்ரெண்டுனால நீங்கள் என் சேனலில் பார்த்தாலும் என் ஃப்ரெண்ட்ஸோட சேனலில் பார்த்தாலும் எனக்கு ஹாப்பி தான். இப்போ எபிசோட்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்ட் ஆகும்போது ஆர்த்திட் கிட்ட டவ் பேசுகிறான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணு, ஒரு கண்டிஷன்னு. என்ன, உன் எக்ஸை நான் டீல் பண்ணுமா? என்னடா டீல் பண்ணுன்னு சொல்லி கேட்க, அது வேற மாதிரி டீல் பண்ணும். நீ எனக்காக அவன்கிட்ட பேசணும். அப்படியா, சரி நேரில் பேசணுமா? இல்லை இல்லை, அவனோட நம்பர் தரேன், அவன்கிட்ட பேசு அப்படின்னு சொல்கிறான். சரி அவ்வளோதானே, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவனோட நம்பரை நீ சென்ட் பண்ணு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திட்டும் சொல்லிட்டான். டவுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. சரி ஓகே, அவனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் அனுப்பிட்டான் போல. அப்புறம் ஆர்த்திட் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவன் கிட்ட பேசுறான் போன்ல. அதாவது மெசேஜ்ல தான் 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிராம்க்கு ஒரு வேலை டவ் இவனை லவ் பண்ற ஆர்த்திட்ட அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிறான். இவன் கரெக்டா குளிச்சுட்டு வர, யாரா நீ என்ன டவோட நியூ பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்க, பாய் ஃப்ரெண்ட் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவன் ரிப்ளை பண்றான். அப்புறம் வேற யாரு, நீ எதுக்கு அவனுக்காக என்கிட்ட பேசுற அப்படின்னு சொல்லி அந்த கிராம் பையன் கேட்கறான். அவனும் சும்மாவே இருக்க மாட்டான் போல இருக்கு. இங்க பாரு, உங்ககிட்ட பிரச்சனை பண்றதுக்காக அவன் என்ன அனுப்பியிருக்கான், அதான் என் வேலை. வேலையா, லூசு மாதிரி பேசுற, சொல்றான்னு சொல்ல, நீ அவன்கிட்ட தள்ளிடு அதே போதும்னு சொல்ல, நான் அவனை பிளாக் பண்ணிட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் எனக்கு தெரியாது. சரி ஓ, நீ அவனோட நியூ பாய் ஃப்ரெண்ட் கிடையாது. சரி வேற என்ன பண்ண போற, அவனோட லைஃபை விட்டு நீ போ, அதான் எனக்கு தேவை. இல்லைன்னா உனக்கு நான் பிரச்சனை பண்ணுவேன்னு சொல்றான். உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ பிரச்சனை பண்ணிக்கோ, நீ ஒரு பாடி கார்டு மாதிரி தான் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி கிராம் மெசேஜ் பண்றா. இப்படி மாத்தி மாத்தி 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. சரி என்ன பண்ணலான்னு இருக்க, டவை விட்டு போவையா இல்லையான்னு ஆர்த்திட் கேட்கறான். அவன் எதுவுமே பதில் சொல்லல. இவனுக்கு கடுப்பாயிடுச்சு. இவனுக்கு இருக்குது, இவனை வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு, இங்க பாரு, நான் அவனுக்கு என்ன ரிலேஷன்ஷிப்பா இருந்தா அதை பத்தி உனக்கு தேவையில்லை. இனிமேல் அவன்கிட்ட நீ மெசேஜ் பண்ணாத, அவன்கிட்ட ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான்னு சொல்ல, டே நீ என்ன மாதிரி பர்சன்டா, லூசு மாதிரி பேசுற. சரி எனக்கு ஒர்க் இருக்கு, நான் அப்புறம் பாக்குறேன், பாய்ன்னு சொல்ல, ஹலோ டவ் எப்படி இருக்கான், நல்லா இருக்கான். நான் அவன் பாட்டுக்கு கிராம் கேட்டுட்டே இருக்கான்.
சரியான முட்டாள் டானின்னு சொல்லி காத்திட்டு அவன் மெசேஜ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம டவ் பையனைத்தான் காட்டுறாங்க. சார் பாத்டப்ல உட்காந்து அப்படியே அமைதியா இருக்க, அங்க பாட்டு போட்டுட்டு அந்த பேய் ஒன்று இருக்கும்ல, பாத்ரூம் பேய், அந்த பேய் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் டவ் கேட்குறான், ஒருத்தரை நீ மிஸ் பண்றனா உங்களை ரொம்ப லவ் பண்றதா அர்த்தமா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் கிடையாது, அது உண்மை இல்லை. ஒருத்தரை நம்ம மிஸ் பண்றோங்கிறதுக்காக அதுக்காக அவங்கள நம்ம ரொம்ப லவ் பண்றோம்னு அர்த்தம் இல்லை. என் பாய் ஃப்ரெண்டு என்னை இங்கே தான் கொலை பண்ணான், நினைச்சு பாரு, என்னை ஏமாத்தி தான் கொலை பண்ணான். நான் அவனை மிஸ் பண்றேன், அதுக்காக அவனை லவ் பண்றேனா? கண்டிப்பா அது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுக்கு பேர் லவ்வே கிடையாதுன்னு சொல்லி அந்த பேய் பாட்டுக்கு கத்த ஆரம்பிச்சிருச்சு. இதுல போய் கேட்டேன் பாருங்கிற மாதிரி டவ் பாட்டுக்கு முறைச்சிக்கிட்டே இருக்கான். லைட் வேற அப்பப்ப ஆஃப் ஆகி ஆன் ஆகுது. அதுக்கப்புறம் சார் அப்படியே திங்க் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்புறம் அடுத்த நாள் மார்னிங் அவன் கிளாஸ் முடிச்சு கரெக்டா வர நார்த் அங்க நிக்கிறான். நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? எனக்கு இந்த பில்டிங்ல தான் எக்ஸாம், அதான் முடிச்சிட்டேன். அப்புறம் நீ என்னமோ கலிஃபோர்னியா போறேன்னு கேள்விப்பட்டேன், அப்படியான்னு சொல்ல, ஆமா. சரி, நீ என்ன பண்ண போற? நீ என்ன பண்ற? நான் என் பாய் ஃப்ரெண்டு கூட போறேன். ஆமா, ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன்னு நார்த்து சொல்லிட்டு இருக்கான். சரி, நீ என்ன பண்ணலான்னு இருக்க சொல்லுன்னு சொல்லி கேட்க, அது உன் மனசு யார்கிட்டயும் ஓபன் பண்ற மாதிரி ஐடியா இல்லையான்னு சொல்லி கேட்க, அதெல்லாம் எதுவும் இல்ல, இப்போதைக்கு என்னோட பிரச்சனை போனா சரி, மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. சரிடா, எல்லாரும் உன்னை பத்தி ஏதாண்டா யோசிச்சுட்டு இருக்காங்க, சோ நீ பார்த்து நடந்துக்க, எனக்கே ரொம்ப கவலையா இருக்குடா உன்னை நினைச்சான்னு சொல்லி நார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுவுமே பேசல. டவ் அப்படியே அமைதியா இருக்க. அப்புறம் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் அவன் ஏதாவது பேசினானு சொல்லி கேட்க, அவன் எதுவும் பேசல, சைலண்டாவே நின்னுட்டே இருக்கான். சரி வா போலான்னு சொல்லிட்டு எங்கேயோ 2 பேரும் போறாங்க. அங்க பார்த்தா டாக் கூட விளையாண்டுட்டு இருக்காரு நம்ம அர்த்திட்டு. அந்த டாக் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. இந்தான்னு சொல்லி கையை பிடிச்சி ஏதோ கொடுத்துக்கிட்டு இருக்கான். அங்க ஃபா அதை பார்த்துட்டு இருக்க. ஃபா அப்புறம் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாரையும் ஒன்னா பார்க்கும்போது ஹாப்பியா இருக்கு. என்னடா அமைதியா இருக்க, வா போலாம் அப்படின்னு சொல்ல, சரி போலான்னு சொல்லிட்டு எல்லாம் அமைதியா போறாங்க. ஆனா அர்த்திட் மட்டும் அமைதியா உட்கார்ந்துருக்க. அந்த கிராம் பையன் சும்மாவே இருக்க மாட்டான் போல. அர்த்திட்டுக்கு வெறும் ஸ்டிக்கரா அனுப்பிட்டு இருக்கான். இவனுக்கு செம கடுப்பா இருக்கு. எரும மாடு, ஒழுங்கா அமைதியா இரு, நான் உன்னை பிளாக் பண்ணிடுவேன்னு சொல்ல, நீ என்ன பிளாக் பண்ண மாட்டியே, பிளாக் பண்ணா அப்புறம் எப்படி நீ என்ன பிரச்சனை பண்ண முடியும்னு சொல்லி அவனே இவனை வச்சு காமெடி பண்றான். எனக்கு என்னவோ அர்த்திட் தான் கிராம் கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி இருக்கு. அப்புறம் எல்லாரும் போகும்போது இவனும் ஃபாலோ பண்ணிட்டே போறான். அங்க போனா அவன் சும்மாவே இருக்க மாட்டேங்கிறான், மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். மத்த 3 பேரும் பிஸியா இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கங்கிற மாதிரி ஜோஹன் அவனை பாக்குறான். என்னாச்சு? ஒன்னும் இல்ல, நான் ஒருத்தனுக்கு ஒரு டியூட்டி பார்த்துட்டு இருக்கேன். என்ன டியூட்டின்னு சொல்ல, என் ரூமுக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கான்ல, டவ பத்தி சொல்றியான்னு ஃபா கேக்குறான். ஆமா ஆமா, அவனோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு ஓவர் டார்ச்சரான். என்ன அவனை டார்ச்சர் பண்ண சொன்னா அவன் தான் என்ன வச்சு செய்யறான். என்ன பண்றதுனே புரியல, இன்னைக்கு இவனை எப்படி டீல் பண்றதுனே புரியலன்னு சொல்லி கடுப்பா கத்திட்டு இருக்கான் அர்த்திட்டியே ஒருத்தன் கதற விட்டுட்டான் பாருங்க. அதுக்கப்புறம் அர்த்திக்கு திடீர்னு ஒரு ஐடியா. ஃபாவை பார்த்துட்டு ஓகே இதுதான் நல்ல சான்ஸ்னு தோணுது. அதுக்கப்புறம் ஃபாவோட நம்பர் கொடுத்து இவனை கான்டாக்ட் பண்ணுன்னு சொல்லி அந்த கிராம் கிட்ட சொல்ல, ஃபாக்கு மெசேஜ் வருது. ஃபா ஒரு முறைக்கிற அர்த்திட்ட பார்த்து, எதுக்குன்னு இதான் பண்ணிட்டு இருக்கேன்னு. அது ஒன்றும் இல்லை, சும்மாதான், இவ்வளோ நேரம் நான் பார்த்தேன்ல, இதுக்கப்புறம் நீ இந்த டியூட்டியை பாருங்கிற மாதிரி அவன் சிரிக்கிறான். இவனோட கடுப்பா இருக்குங்கிற மாதிரி முறைச்சிட்டே இருக்கான்ப்பா. அதுக்கப்புறம் இங்க நம்ம சார் டைப்பூனையும் அப்புறம் நம்ம டேரையும் காட்டுறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்கல்ல, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஆக்சுவலி இவங்க இதுக்கப்புறம் ஷூட் ஃபினிஷ் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வரமாட்டேன்னு சொல்லவும் நானே கஷ்டமா இருந்தது. ஸோ இப்போ ஏதோ 2 பேரையும் பார்க்கும்போது கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. பட் முதல் மாதிரி இவங்களை எதிர்பார்க்க முடியாது இந்த சீரீஸ்ல. ஸோ இதுக்கப்புறம் எப்பயும் போல ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் நீங்க எல்லாம் உங்க பார்ட்னர் கூட போவீங்க, உங்க கூட வந்து நான் என்ன பண்ணுவேன், நான் தனியா போறேன்னு டவ் பேசிட்டு இருக்கான். ஏன்டா இது மாதிரிலாம் பேசுறேன்னு சொல்லி நார்த் அவனை ஓட்டிட்டு இருக்க. அப்புறம் ஆர்த்திட் அங்க வரான். ஆர்த்திட் டவ பார்த்துட்டு, நீ எப்படி இங்க வந்த? கார்ல தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் அவனை பார்த்து சிரிக்கிறான். ஓவரா பேசாத, அமைதியா இரு, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு டவ மட்டும் கூப்பிட்டுட்டு வேகமா ஆர்த்திட் அந்த பக்கம் போறான். அதுக்கப்புறம் எல்லாரும் டீல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க பேரோட உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஃபா, நம்ம டைப்பூன், ஆர்த்திட் அப்புறம் டவ் தான் இருக்காங்க. 4 பேரும் இருக்காங்க. சரி என்னாச்சு சொல்லு அப்படின்னு சொல்ல, அவன் கிட்ட பிரச்சனை பண்ணலான்னு நான் தான் ஆரம்பிச்சேன், அவன் என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணானா. சரி ஓகே, ஃபா நிறைய ஐடியா கொடுப்பான்னு ஃபாவோட நம்பர் கொடுத்துருக்கேன் அப்படின்னு அர்த்திக் சொல்ல, ஆமா நான் அவன் கிட்ட கொஞ்சம் பேசினேன் அப்படின்னு சொல்லி ஃபாவும் சொல்றான். அவன் என்ன சொல்றானா, கொஞ்சம் கில்ட்டியா ஃபீல் பண்ணானா, உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா. ஸோ அதை தான் சொன்னான். ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நீ அவன் போய் ஒரு டைம் மீட் பண்ணலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு தோணுது. இதுக்கு முன்னாடி அவனை எப்படி ட்ரீட் பண்ணான்னு எனக்கு தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் அவன் சீரியஸா அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறான். ஸோ நீ அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாரு, ஒரு வேளை நீ ட்ரை பண்ணி பார்க்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஃபா சொல்ல, டவ் எதுவுமே பேசல, அமைதியா இருக்க. உன்னோட விருப்பம் டவ், நான் கண்டிப்பா ஃபோர்ஸ் பண்ணல, நீ அவன்கிட்ட பேசணும்னா பேசலாம், பட் இல்லைன்னா வேணாம், அவன் ஜஸ்ட் கில்ட்டியா ஃபீல் பண்றான் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தேங்க்யூ ஃபா எனக்காக பேசினதுக்குன்னு சொல்லி டவ் சொல்றான். இங்க பாரு,
அதாவது உன்னை நினைச்சு டைப்புன்னு ரொம்ப ஃபீல் பண்றா. எனக்கும் உன்னை நினைச்சு கவலையா இருக்கு. சோ நீ போய் மீட் பண்ணலான்னு சொல்ல தேங்க்யூ மியூன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்டிட் பையன் அவனுக்கே அவன் அப்படியே அப்ரிஷியேட் பண்ணிக்கிறான். நான் கண்டிப்பா போய் அவனை பார்ப்பேன். ஆனா நீ என் கூட வர முடியுமான்னு அர்த்திட்ட பார்த்து கேட்க, நானா எதுக்கு? நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னீல, சோ நீ எனக்காக ப்ளீஸ் வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி ஓகேன்னு சொல்லி ஆர்த்திட்டுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. சரி நான் வரேன் போலாம் 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். அவனை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டே தான் இருக்கான். அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல ஒன்னாதான் போறாங்க. ஆக்சுவலி ஒன்னா தானே இருக்காங்க. ஸோ அதனால ஒன்னாதான் வராங்க. எனக்கு தூக்கம் வருது, நீ கார் ஓட்டுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓட்டுவேன். சரி ஓகே இந்தா, அப்ப நீ கார் ஓட்டிட்டு வா, நான் அப்படியே தூங்குறேன்னு சொல்லிட்டு கீயை கொடுத்துட்டு ஆர்த்திட்டு அப்படியே கார்ல போய் படுத்துட்டான். இவன் ஓட்டிட்டு வந்துட்டே இருக்கான். மைல்டா ஒரு சாங் கேட்டுட்டு கார் அப்படி வேகமா போயிட்டு இருக்கு. அப்படியே அமைதியா கார் போயிட்டு இருக்க தூக்கம் கலைஞ்சு ஆர்த்திட் பையன் எந்திரிக்கிறான். பரவாயில்லையே, அழகா கார் ஓட்டுற, பாட்டு கூட நல்லா இருக்குன்னு சொல்ல, உனக்கு பிடிக்கலன்னா ஆஃப் பண்ணிருண்டாவும் சொல்றான். இல்ல இல்ல அது இருக்கட்டும், நல்லாதான் இருக்கு. அப்புறம் நம்ம எங்க இருக்கோம் தெரியாது, ஏன்னா வழி மறந்து போச்சு. அடப்பாவி என்னடா சொல்றேங்கிற மாதிரி ஷாக்கா ஆத்திட்டு கேட்க, எனக்கு வழி மறந்து போச்சு, எங்க போயிருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்ல, அப்பதான் எனக்கு புரியுது அடப்பாவி அப்படியே காரை வழி தெரியாம ஏதோ ஒரு இடத்துல ஓட்டிட்டு வந்துட்டான் போல இருக்குன்னு. அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்து வந்தாச்சு. அப்பா எனக்கு தூக்கமே இல்லை, சரியான டயர்டு, நான் போய் தூங்க போறேன். டாக்டர்ஸ் எல்லாம் சரியாவே தூங்க மாட்டாங்க தெரியுமான்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படியே அறுத்திட்டு. சரி எனக்கும் எக்ஸாம் முடிஞ்சது, உங்களுக்கே எக்ஸாம் முடிஞ்சது, ஸோ நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அப்படியே அறுத்திட்டு போயிட்டான். அறுத்திட்டு பாய் சொல்லிட்டு போக இவன் அவனை திரும்பி பார்த்துட்டு இருக்க. இங்க பார்த்தா அந்த பூனைக்குட்டி கூட அந்த 2 பேர் இருக்குல்ல, அது உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கு. அந்த பூனைக்குட்டியை பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்காரு நம்ம டாக். அப்பா ஒரு வழியா எல்லாம் முடிஞ்சு செம்ம டயர்டுன்னு சொல்லிட்டு ஹார்த்திட் அப்படியே வந்து பெட்ல படுத்துட்டான். அப்பதான் படுத்த மாதிரி இருக்கு, திரும்பி கூட படுக்கல. அதுக்குள்ள பார்த்தா மார்னிங் விடிஞ்சிருச்சு, அப்படியே வெளிச்சமா வந்துருச்சு. என்னது யார் இவ்வளவு வெளிச்சமா இருக்கு, லைட் எல்லாம் போட்டது, அட பாவி கண்ணு மூடி முடிக்கிறதுக்குள்ள விடிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஹார்த்திக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அப்புறம் இங்க டவ் பையன் அவன் பூனைக்குட்டி கூட காலையிலேயே உட்காந்து விளையாண்டுட்டு இருக்கான். ஆர்த்திட்டு வரேன் அவனை பாக்குறதுக்கு. நான் அவனை பாக்கலான்னு தான் வந்தேன். ஆமா நீ தூங்கவே இல்லையா? இல்ல நான் தூங்கல. எதுக்கு தூங்கணும்னு முடிச்சே இருக்கேன்னு சொல்ல, அப்புறம் அந்த கிராம் கிட்ட நீ பேசுறியா இல்ல உனக்காக நான் பேசவா அப்படின்னு சொல்ல, இல்ல நானே பேசிக்கிறேன், கூட மட்டும் வந்தா போதுங்கிற மாதிரிதான் டவ் சொல்றான். அதுக்கப்புறம் சரின்னு அவனும் போயிட்டான். அடுத்து இந்த கிராம் பையனுக்கு, சீரியஸா சொல்றியா டவினை பார்க்க ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லி ஆர்த்திக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். ஆமா அவனை பார்க்க ஒத்துக்கிட்டான்னு சொல்ல, அடுத்து 2 பேரும் ஒன்னா இருக்க போட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு டென்ஷனா இருக்கு டவுக்கு. அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபேஸே மாறிடுச்சு. அமைதியா உட்காந்துருக்கான். அப்புறம் நாளைக்கு அவன் வரானாண்டா உன்னை மீட் பண்ணேன்னு சொல்லி ஆர்த்திட் மெசேஜ் பண்றான். இப்படி மெசேஜ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அவன் கொடுத்த ரெஸ்டாரண்ட்க்கு அவனை மீட் பண்றதுக்காக ஆர்த்திட்டும் டாவும் வராங்க. அந்த கிராம் பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். டே வந்தாச்சுல வா போலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திட் அவனை பார்த்துட்டே இருக்கான். அப்புறம் கிராமுக்கு தான் கொஞ்சம் அப்படியே அப்செட்டா இருக்கு. டவ பார்த்தோன்னே ஹாப்பி ஆயிட்டான். அப்படியே அவனை பார்த்து சிரிக்கிறான். பட் டவு பேஸ்ல எந்த ரியாக்ஷனும் இல்ல. கூட பார்த்தா அந்த அறுத்திட்டு வரான். நீ எதுக்கு கூட வந்த? அது என்னோட வேலை. என்ன வேலை? அந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல போ அந்த பக்கம்னு சொல்ல, நான் தான் அவனை வர சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி டவு சொல்ல, சரி பேசுறது சீக்கிரம் பேசுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்த்திட்டு அமைதியா உட்காந்துருக்கான். டவு நீ எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? நான் நல்லாதான் இருக்கேன், நீ எப்படி இருக்க? நானும் நல்லாதான் இருக்கேன். அப்புறம் உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும், அதுக்காக நீங்க வர சொன்னேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கிராம் பையன் அமைதியா உட்காந்துருக்கான். டவுக்கு அவனை பார்க்க பார்க்க செம்ம கடுப்பா இருக்கு. ஐம் சாரி, எல்லாத்துக்குமே சாரின்னு சொல்ல, எதுக்கு சாரி சொல்ற அப்படின்னு டவு கேட்க, நீ எதுக்காக மன்னிப்பு கேட்கிற? அது வந்துன்னு சொல்லிட்டு ஏதோ யோசிக்க, நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல அதுதான் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா? ஆமா, நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பெட் கட்டி தான் ஃபர்ஸ்ட் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம தனியா இருக்கும் போதே எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சதுன்னு சொல்ல, நீ பண்ண எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே தெரியும். ஃபர்ஸ்ட் நீ என்ன எப்படியாவது பெட் கட்டி ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் என்ன லவ் பண்ண வைக்கிறேன்னு சொல்லி நீ சொல்லியிருக்க. அதுக்காக மட்டும் தான் நீ என் கூட இருந்த. அந்த உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்தது தெரியுமா? நீ ஒரு செகண்ட் கூட என்ன லவ் பண்ணவே இல்லை. எல்லாமே எனக்கு புரியுது, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி டவ் சொல்ல, அது அப்பா அப்படி, ஆனா அதுக்கப்புறம் நான் உன்னை உண்மையை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உன் கூட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. நான் என்னோட ஃபீலிங்ஸோட விளையாண்டுட்டு இப்ப ஈஸியா இல்லைன்னு சொல்ற பாத்தியா? எவ்வளவு பெட் கட்டின? 5000. ஓ 5000 உனக்கு அவ்வளோ பெரிய காசா? அந்த 5000 உன்னால ஏன் பண்ண முடியாதான்னு சொல்ல, அப்படியே ஆர்த்திக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஏன்டா சரியான பொறுக்கியா இருப்ப போல இருக்கு, பணத்துக்காக பெட் கட்டி இவனை லவ் பண்ணியாடாங்கிற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கான். இப்படியே மாத்தி மாத்தி ஆர்குமெண்ட் போகுது. நான் உன்னை பார்க்கணும்னு வந்தேன், இதோட எல்லாமே முடிஞ்சது, தயவு செஞ்சு இதோட விட்டுரு, நீ எனக்காக பண்ண எல்லாமே போதும். ஸோ இதுக்கப்புறம் என் மனசுல நீ இல்லை, ப்ளீஸ். நான் உன்னை லவ் பண்ணவும் இல்லை, நீ என்ன லவ் பண்ணவும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, கிராம் பையனுக்கு ஒரு மாதிரி
இருக்கு. அப்ப கூட கிராம் பையன் அவன்கிட்ட போவான், அவன் பின்னாடி போவான்னு எதிர்பார்த்தேன். ஆனா அதெல்லாம் போகல. நான் போறேன்னு சொல்லிட்டு வேகமா அங்க வந்து டவ் கிளம்பிட்டான். இல்ல நான் உண்மையாதான் லவ் பண்றேன்னு சொல்லி கிராம் சொன்னா, நீ இந்த மாதிரி சொல்லாத, அது ரொம்ப அசிங்கமா இருக்கு, எனக்கும் இதுக்கும் இடையில எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கையில போட்டுக்க பிரேஸ்லெட்டை கழட்டிட்டு அவன் மனசுல என்ன இருக்குன்னு இவன் அப்படியே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப கூட புரியுது, நீ கில்ட்டிக்காக தான் இங்க வந்திருக்க, லவ்னால வரலன்னு. போதும், இது இதோட, இதுக்கப்புறம் எல்லாமே முடிஞ்சது. எனக்கு ஏற்கனவே ஒரு டைமாவது என்னோட பிரெயினை யூஸ் பண்ணணும்னு தோணுச்சு, யூஸ் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்னோட வாழ்க்கை விட்டு நீ போ, இதுக்கப்புறம் நீ என் பக்கத்துல வரவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேகமா அந்த பக்கம் டவ் போறான். டென்னில்டா நானும் வரேன்னு சொல்லிட்டு திரும்பி பாக்குறான் அங்க அறுத்திட்டு. அதுக்கெல்லாம் அவன் போயிட்டான். ஆல்ரெடி அவன் லைஃப் அவனே முடிச்சிட்டான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க ஃபர்ஸ்ட் டவ் தான் போறான். அவன் வீட்டுக்கு போகணும். என் அம்மா கேக்குறா எங்க போனேன்னு. நீ ரொம்ப நேரம் இங்க இல்ல, உனக்கு இப்ப இந்த ஃப்ரெண்டு தேவையில்லையான்னு சொல்லி கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்னோட பிரச்சனையை சால்வ் பண்ண போனேன்னு சொல்ல, சரி இதுக்கப்புறம் நீ அவனை பத்தி திங்க் பண்றது நிறுத்துவியா, எனக்கு நிம்மதியா இருக்கு, நீ சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்னு சொல்ல என் அம்மா சொல்றா. அப்படியே ஒரு மாதிரி இருக்கு டவுக்கு. திரும்பி பாக்குறாங்க, என் அம்மாவை காணும். உனக்கு இந்த மாதிரி இமேஜினரி ஃப்ரெண்டு தேவையில்லையான்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து போயிட்டா. அப்புறம் அவன் பிரேஸ்லெட் கழட்டி வச்சுட்டு குளிக்க போயிட்டான் போல இருக்கு. அதுக்கப்புறம் இங்க நம்ம அர்த்திட்டையும் கிராமியும் காட்டுறாங்க. அந்த பையன் சும்மா ட்ரிங்க் பண்ணிட்டே இருக்கான் போல, அவனுக்கு செம்ம டென்ஷன். டவ் வேற விட்டுட்டு போயிட்டானா, இதுக்கப்புறம் அவனை லவ் பண்ணவே மாட்டானா. சே, ஏன்டா என்ன மன்னிக்கவே இல்லைன்னு சொல்ல, நீ பண்ணது கொண்டெல்லாம் மன்னிக்க முடியுமா, ஓவரா பண்ணாத, ஓடிடு சரியா அப்படிங்கிற மாதிரி திட்டு இருக்கான் அர்த்திட்டு. டே, என்ன கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்ண வை, அதுக்காக தான் நான் உன்கிட்ட பேசலான்னு வந்தேன். என் மேல உனக்கு கோவம் இருக்கா, ப்ளீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லு சரியா. டவ் எப்படி இருக்கான், நல்லா இருக்கானா, அவன் ஏன் இந்த மாதிரி இருக்கான், நீ அவனுக்காக ஹெல்ப் பண்றேன்னு வந்தியே, என்னாச்சு உனக்கு அவனை பிடிச்சிருக்கான்னு சொல்ல, இங்க பாரு எங்க 2 பேருக்கு இடையில ஒரு அக்ரிமெண்ட், அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. சரி நீ சொல்லு என்ன பண்ண நீ. நான் பண்ணதான் பெரிய பிரச்சனை, டவனை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு கிராம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் சுச்சு போறேங்கிற பேர்ல அர்த்திட்டோட கார்ல போய் சுச்சு போயிட்டான். அர்த்திட்டுக்கு செம்ம டென்ஷன், அவனை கும்முன்னு கும்மிட்டான். கரெக்டா அங்க நம்ம டவ காட்டுறாங்க. டவ் குளிச்சுட்டு வேற வரானா, ஏதோ மெசேஜ் வர மாதிரி இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா அந்த கிராம் அடிக்கிற மாதிரி போட்டோ ஒன்று எடுத்து அர்த்திட்டு அதை அனுப்பியிருக்கான். அதை பார்த்தனே தான் டவோட முகத்துல கொஞ்சம் சிரிப்பு வருது. அதுக்கப்புறம் இப்ப 2 பேரும் கலிபோர்னியா போறதுக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு இருக்கான் டவ். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சான்னு சொல்லி செக் பண்ணிட்டு ஓகே எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொல்லிட்டு போன் பண்ணி பாக்குறான். போன் எடுக்கிற மாதிரி தெரியல, சார் ரொம்ப பிஸியா தூங்கிட்டு இருப்பாரு போல இருக்கு. ஊருக்கு போகணும்னு சொன்னா இவனே தூங்கிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அவன் ரூம் கதவை போய் தட்டிட்டு நிக்கிறான். அர்த்திட்டு அப்பதான் தூங்கி எந்திரிச்சு வரான். ஏன்டா அதுக்குள்ள வர, ஆப்டர்நூன் போறதுக்கு இப்பயே டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்ல, ஜானை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரணும். ஜானா யாருடா அது, என் பூனைக்குட்டி, எங்க விடணும், டோன்பாவோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட, என் ஃப்ரெண்டு டைப்பூன் கிட்ட. ஓ அப்படியா, சரி இரு நான் வரேன்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி வந்துட்டான். 2 பேரும் கார்ல வந்துட்டு இருக்க. ஆமா இந்த பூனைக்குட்டி உனக்கு அவ்வளவு பிடிக்குமா, ஆமான்னு சொல்ல, ஏ டவ் அப்படின்னு கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் டைம் பேர் சொல்லி கூப்பிடுறான், இல்லைன்னா ஏ வா போன்னு தானே சொல்லுவான். அதை கேட்கும் போது டவுக்கே ஒரு மாதிரி ஹாப்பி ஆச்சு. அப்புறம் உனக்கு இந்த பூனைக்குட்டி ரொம்ப பிடிக்குமா, ஆமா, இதுக்கு எப்படி இந்த மாதிரி பேர்லாம் வச்ச, எனக்கு பிடிச்சிருக்கு வச்சேன். சரி உங்களோட அந்த பாம்புங்க, அது டீரைக்கிட்டே இருக்கு, டீரைக்கு பத்திரமா பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், உனக்கு பிடிக்குமா, நீ பாத்திருக்கியான்னு சொல்லி கேட்க, அப்பப்ப நான் பாத்திருக்கேன், இந்த பூனைக்குட்டியை மட்டும் விட்டுட்டு போயிட்டா போதும், சேஃபா இருந்தா ஓகேன்னு சொல்ல, அப்புறம் அந்த பாம்பை விடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, டீரக் அதை ஏத்துக்கிட்டதே பெரிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கான் அர்த்திட்டு. அங்க பார்த்தா அந்த பாம்பை வச்சுட்டு இந்த டீரக் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அதாவது அங்க போறல்ல அர்த்திட்டு, என்ன நடக்க போதோ தெரியல. பழைய போட்டோஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே டீரக்கு ஒரு மாதிரி இருக்கு, அவன் போன வேலை கரெக்டா முடியுமான்னு தெரியல. அப்படியே அந்த எம்மாவோட போட்டோ பார்த்துட்டு, உன் பையனை பார்க்கத்தான் வந்துட்டு இருக்கான்னு சொல்லி சார் இங்க அப்படியே ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு. அப்புறம் ஒரு வழியா 2 பேரும் அந்த பூனைக்குட்டியை கொடுக்கறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் மீட் பண்ண வராங்க. அங்க பாவும் டைப்புன்னு இருக்காங்க. இந்த பூனைக்குட்டி ரொம்ப அழகா இருக்குடான்னு சொல்லிட்டு டைப்புன்னு அதை கொஞ்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஆர்த்திட்டும் பாவும் தனியா உட்காந்துருக்காங்க. டே அவனை பத்திரமா பாத்துக்கூடா, அப்புறம் அவனை ஏதாவது பண்ணிட்டேன்னா இங்க ஃபீல் பண்ண போறது யாழ் அப்படின்னு சொல்லி ஃபா சொல்றான். என்னையா, நான் பாத்துக்கிறேன், அவனை அப்செட் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது சரியா, பார்த்து நடந்துக்கோ, உனக்காக அவன் எல்லாமே பண்ணிட்டு உன் கூட அங்க வரான். சரிடா ஓவரா தண்டா பேசுறீங்க, எனக்கு தெரியும், நான் பத்திரமா பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி இப்படியே நல்ல மாதிரி ஆக்ட் பண்ணாம பத்திரமா பாத்துக்கன்னு சொல்லி ஓவராவே ஃபா பேசிட்டு இருக்கான். சரி நீ கவலைப்படாத, இந்த பூனைக்குட்டியை நான் பத்திரமா பாத்துப்பேன்னு தைப்புன்னு சொல்றான். சரி பார்த்து போயிட்டு வாங்க சரியா, சரி ஓகே பாய்னு சொல்லிட்டு சரி போயிட்டு வரும்னு சொல்லிட்டு இங்க 2 பேரும் போயிட்டாங்க. பூனைக்குட்டியை பார்த்து கொஞ்சிட்டு இருக்க டைப்புன்னு பார்த்து ஃபா கேக்குறான். ஆமா உனக்கு உன் ஃப்ரெண்டு மேல கொஞ்சம் கூட பயம் இல்ல, என்ன பயம், அவன் ரொம்ப சேஃபா இருப்பான், அவன் ரொம்ப தைரியமான ஆளு, அவனை
ஆர்த்திட் கூட அனுப்பி வைக்கிறோம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை, அவன் பத்திரமா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு தைப்பூன் போறான். அதுக்கப்புறம் இங்க ஃபிளைட்க்கு கொஞ்சம் டைம் இருக்கும் போல, புக்கு படிச்சுட்டு ஹெட்போன்ல பாட்டு கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிறாரு நம்ம சார் டவு. ஆர்த்திட்டுக்கு செம போரு. உங்ககிட்ட இன்னும் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, புக்கு தான் கேட்கறான் போல இருக்குன்னு சொல்லிட்டு பேக்ல இருந்து ஒரு புக் எடுத்து இந்தான்னு கொடுக்குறான். சரி ஓகேன்னு அவனும் புக்கு படிக்கலான்னு ஓப்பன் பண்றான். அவனுக்கு சுத்தமா அது படிக்கிற இன்ட்ரெஸ்டே இல்லை. ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கான். சரி காதுல போட்டிருக்கிறது கொஞ்சமாவது கொடுப்பானாங்கிற மாதிரி, உன் காதுல போட்டிருக்கே அது அப்படியே எனக்கு கொஞ்சம் கொடு, என்ன பாட்டுன்னு நானும் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல, இந்தா அப்படின்னு சொல்லி கொடுக்குறான். எதிர்பார்க்கவே இல்லை சார் கொடுப்பாருன்னு. அதுக்கப்புறம் அவன் கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை அப்படியே காதுல போட்டுட்டு இவன் கேட்குற சாங்கியை அவனை அப்படியே கேட்க ஆரம்பிக்கிறான். அந்த சாங் அப்படியே மைல்டா ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கு. அர்த்திட்டு கூட பாட்டெல்லாம் பிடிக்கும் போல. உன்னோட பிளேலிஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ஷேர் பண்ணு. இது ஒண்ணு மட்டுமா? இல்ல எல்லாத்தையுமே ஷேர் பண்ணு, பாட்டு கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே மைல்டான அந்த சாங்கை சார் ரசிச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஃபிளைட்டுக்கு போயாச்சு. அங்க போய் உட்காந்து ஏதோ டிராயிங் பண்ணிட்டு இருக்கான் டவ். என்ன பண்ணிட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, சும்மா தான் டிராயிங் பண்ணிட்டு இருக்கேன். நீ கொடுத்த வேலையை நான் சீக்கிரம் முடிச்சிருவேன், எனக்கு வேற ஒரு வேலை இருக்கு, அதையும் ஃபினிஷ் பண்ணுல அப்படின்னு சொல்லி டிராயிங் பண்ண, அதை பார்க்கும்போது அர்த்திட்டுக்கு அவனோட சின்ன வயசுல நடந்தது ஞாபகம் வருது. அவங்க அம்மாவுக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும் போல. அவங்க அம்மாவும் சூப்பரா டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. பக்கத்துல உட்காந்து அர்த்திட்டு அதை பார்த்துட்டு இருக்கான். நீ பெருசானா என்ன ஆவ அப்படின்னு சொல்லி அர்த்திட் கிட்ட கேட்க, நான் டாக்டர் ஆவேன், ஏன்னா உங்களை கியூர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல. அம்மாக்கு கேன்சர் தானே, ஸோ அதனால அந்த வயசுல கூட அம்மா மேல ரொம்ப பாசமா இருந்திருப்பான். அது அப்படியே அவன் கண்ணு முன்னாடி வர மாதிரியே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வழியா 2 பேரும் அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு. உன் வீடு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி டவ் சொல்ல, அப்பா ஆள் வச்சு இது ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்த பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அர்த்திருக்கு. அதுக்கப்புறம் சாப்பிடலான்னு வராங்க. இங்க பார்த்தா மேல இருக்க ஸ்கின் எதுவுமே சாப்பிட மாட்டான் போல, சிக்கன்ல உள்ள இருக்கிற மட்டும்தான் சாப்பிடுறான். அங்க நம்ம டவ் பையன், ஏன்டா இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாத, கூட நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் அம்மாக்கு இந்த இடம் பிடிக்கும்ல அப்படிங்கிற மாதிரி கேட்க, ஆமா எங்க அம்மாக்கு டிராயிங்னா ரொம்ப பிடிக்கும், ஸோ இங்கேதான் உட்காந்து அடிக்கடி டிராயிங் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், எங்க அம்மா ஃபினிஷ் பண்ணாம வச்சிருக்க டிராயிங்ஸ் நிறைய இருக்கு, வா காட்டுறேன்னு சொல்லிட்டு அம்மாவோட ரூமுக்கு கூட்டிட்டு வரான். அங்க பார்த்தா டிராயிங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு, அம்மா பாதி பண்ணிட்டு பண்ணாம வச்சது அங்க இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கு அர்த்திக்கு, அம்மாவோட நினைப்பாவே இருக்கு. டிராயிங்கை கையில் எடுத்து பார்த்துட்டு, இது எனக்கு ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமா, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதப்பதான் அம்மா இதை வரைய ஆரம்பிச்சாங்க, அதை ஃபினிஷ் பண்ணாமே அம்மா போயிட்டாங்க, நீ இதை ஃபினிஷ் பண்ணி கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு ஃபீல் பண்றான். அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு அர்த்திக்கு. அப்புறம் பார்த்தா டவ் அம்மாவோட இடத்துல போய் உட்கார்ந்துருக்கா. உங்க அம்மாக்கு இந்த இடம்னா ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமா உனக்கு எப்படி தெரியும், எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு இங்க வந்த உடனே உன் அம்மாவோட ஃபேவரட்டான பிளேஸ் இதுதான் தோணுது, அம்மாக்கு இந்த இடம்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும், கரெக்டா? ஆமா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு அர்த்திட்டு அப்படியே ஃபீல் பண்றான். அப்படியே அழுக ஆரம்பிக்கிறாரு நம்ம சார். அம்மா இங்க இருக்காங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல எனக்கு தெரிஞ்சு இங்க இருக்கிற மாதிரி தெரியல, பார்க்கலாம், இன்னும் அவங்களோட ஃபேவரட்டான பிளேஸ் இருக்குல்ல அதுல செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டிராயிங்கை வாங்கி பாக்குறான்டா. ஹியூமனுக்கும் ஸ்பிரிட்டுக்கும் இடையில இருக்கிற ரிலேஷன்ஷிப் உண்மையாவே ஸ்ட்ராங்கா இருக்குமான்னு சொல்லி கேட்க, அது நம்ம அப்படி சொல்ல முடியாது. அதாவது ஸ்பிரிட்டை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கான காலம் முடிஞ்சு அவங்க அங்கிருந்து போயிடுவாங்க. டோனட் இப்ப மீனை விட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு, நேரம் முடிஞ்சதுன்னு சொல்ல, அங்க பார்த்தா மீன் படுத்திருக்கா. டோனட் பக்கத்துல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அவன் அங்க இருந்து போறான் போல, அதாவது இந்த உலகத்துல இருந்து மேல போறான். அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். அது மீனுக்கு ஃபர்ஸ்ட் தூங்கும் போது ஃபீல் ஆகல, திடீர்னு இவன் போறேன்னு சொல்லி அழுதுட்டு அங்க இருந்து போன அடுத்த செகண்ட் மீன் டக்குன்னு எந்திரிக்கிறா. ஏன்னா அவன் மனசுக்குள்ள யாரோ அவளை விட்டு போற மாதிரி அவளுக்கு தோணுது. அப்பதான் தெரியுது டோனட் போயிட்டான்னு. டோனட் இங்க இருந்து போயிட்டானான்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம் அங்க டவோட வாய்ஸ், டவ் சொல்லிட்டு இருக்கான், என்கிட்ட பாட்டி சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு இந்த உலகத்துல இருக்கிற எல்லாமே முடிஞ்சா நம்ம இங்க இருந்து போயிடணும், இங்க இருக்கக்கூடாது, சந்தோஷமா இந்த இடத்த விட்டு போயிடணும், நம்ம ஆசைப்பட்டதை நடந்துட்டா அதோட முடிஞ்சுது, இந்த உலகத்துக்கு நமக்கு இடையில எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அர்த்திட்டு தான் காட்டுறாங்க. அர்த்திட்டு அப்பா கிட்டே பேசிட்டு இருக்கான். இப்ப வரைக்கும் இன்னும் பார்க்கவே இல்லை அம்மாவோட ஸ்பிரிட்டை, அதை பத்தி தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். உனக்கு எல்லாம் ஓகேவா? ஓகே, நான் அழுக கூடாதுன்னு நினைக்கிறேன், நான் அழுக மட்டும் வச்சிடாத சரியா? ஆல்ரைட், போனை வைக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு நீ போனை கட் பண்ணுன்னு சொல்லி போனை கட் பண்ணிட்டான். கரெக்டா அந்த இடத்துக்கு டவ் வரான். டவ் வந்த உடனே அங்க இருக்க சேரை பார்த்துட்டு அப்படியே அந்த சேர்ல போய் உட்காரான். உன் அம்மாக்கு ஃபேவரட்டான சேர் தானே இது? ஆமா. உன் அம்மாவோட உயிர் போனது இந்த இடத்துல தானேன்னு சொல்லி கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு அப்படியே அர்த்திட்டு அவனை பார்த்துட்டே இருக்கான். டவ் அந்த சேர்ல உட்கார்ந்தோடனே அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. கையில போட்டிருக்க அந்த பிரேஸ்லெட்டை கழட்டுறான். அம்மாவோட ஸ்பிரிட்டை பார்க்க போறான்னு சொல்லிட்டு அர்த்திட்டுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. ஆனா இங்க டவோட பேசு டோட்டலா வேற மாதிரி இருக்கு. அவன் அப்படியே அழுக ஆரம்பிக்கிறான். என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு அர்த்திட்டு அவன் பக்கத்துல போறான். இந்த இடம்
இந்த இடத்துல தான் உன் அம்மா உயிர் போச்சு அப்படின்னு சொல்ல அப்படியே யோசிச்சு பார்க்குறான். சின்ன வயசுல நடந்தது கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. அம்மா இந்த சேர்ல அப்படியே உட்காந்துருப்பாங்க, இறந்து போயிட்டாங்க. அழுக ஆரம்பிக்கிறான் ஆர்த்திட்டு. டீரக் டீரக்னு கத்த டீரக் வந்து பார்க்க அந்த இடத்துல அம்மா அப்படியே இறந்துட்டாங்க. ஸோ அது அப்படியே இப்ப கண்ணு முன்னாடி வர மாதிரி இருக்கு. ஆர்த்திட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க டாவாத நினைச்சு அழுகுறான். உன் அம்மாவோட உயிர் இங்க இல்ல, ஆனா அம்மா சந்தோஷமா இருக்காங்க. அவங்க நீ சந்தோஷமா இருந்தா அதை பார்த்து அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இந்த எல்லா இடத்துலயும் அவங்க இல்ல, அவங்களோட உயிர் இங்க இருந்து போயிருச்சு. முதல்ல அதை நீ புரிஞ்சுக்கோ. நீ வளரத பார்த்த உடனே அவங்க ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. நீ இப்படிதான் இருக்கணும்னு அவங்க மனசுல செட் ஆயிடுச்சு. நீ இதே மாதிரி ஹாப்பியா இருக்கணும்னு ஃபீல் பண்றாங்க. அவங்க இதுக்கப்புறம் இங்க வரமாட்டாங்கன்னு சொல்ல ஆர்த்திட்டு அழுக ஆரம்பிச்சிட்டான். அப்ப என் அம்மா உன்னை பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறான். ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கான இடத்துக்கு அவங்க போயிட்டாங்க. கண்டிப்பா அவங்க இங்க திரும்ப வரமாட்டாங்க. ஆனா அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அவங்க லவ் பண்ற நீ சந்தோஷமா இருக்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் ஹாப்பியா இருக்கு. ப்ளீஸ் நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ. அம்மா இங்க இல்ல போயிட்டாங்கன்னு சொல்ல அர்த்திட்டுக்கு அப்படியே அழுக வந்துருச்சு. அப்படியே தேம்பி தேம்பி அழுக ஆரம்பிக்கிறான். அவனை கன்வின்ஸ் பண்றதுக்காக பக்கத்துல அப்படியே உட்காந்துருக்கா நம்ம டவ். ஸோ இந்த அழுகிற மூமெண்ட்டோட இந்த எபிசோட இங்க முடிச்சிட்டாங்க. ஆர்த்திட்டோட இந்த சைடை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப ஃபீல் பண்ணி சார் அழுக ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த எபிசோட்லயாவது 2 பேருக்கு இடையில லவ் வருமானு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோ கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.